கர்த்தரின் மனமகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில தலைப்பின் கீழே வேதாகமத்திலிருந்து நாம் தியானிப்போம். கடவுளுடைய உருவம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். கடவுளுடைய அருமையான குணங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீதியை செய்கிறவன் கர்த்தருக்கு உகந்தவன். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களில் கர்த்தருடைய குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன். இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் கடவுளோடு நண்பராக முடியுமா? சங்கீதம் 25:14ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே அவருடைய இரகசியம் இருக்கிறது. அவர்களுக்கு கர்த்தர் தம் உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் நம் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடலாம். ஆம், கர்த்தருக்கு நாம் நண்பராக முடியும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நாம் கர்த்தரிடத்தில் சேரும்போது அவர் நம்மிடத்திலே சேருவார். நாம் அவருக்கு பயப்படும்போது அவருடைய இரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். நம் கவலைகள் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் வைத்து விடலாம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.